பகவத்கீதை சாப்டர் 1 பதம் 45 யதிமாமப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயः தார்தராஷ்ட்ராரணேஹன்யோஸ் தன்மே ஷேமதரம் பவேத். யதி இருப்பினும், மாம் என்னிடம், அப்ரதீகாரம் எதிர்ப்பின்றி, அசஸ்திரம் ஆயுதமின்றி, சஸ்திரபானயः ஆயுதமுடையோர், தார்தராஷ்டிரா திருதராஷ்டிரனின் மகன்கள், ரணே போர்க்களத்தில், ஹன்யு கொல்லட்டும், தத் அது, மே எனக்கு, க்ஷேமதரம் அதிக நன்மை பயப்பதாக, பவேத் ஆகிவிடும். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரனின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். பதம் 46. சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுனः சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சரம் சாபம் சோகசம்விக்னமானசः. சஞ்சய உவாச்ச சஞ்சயன் கூறினான், ஏவம் இவ்வாறாக, உக்த்வா சொல்லி, அர்ஜுனன், சங்கே போர்க்களத்தில், ரதோ ரதத்தின், பஸ்த இருக்கையில், உபாவிஷத் மீண்டும் அமர்ந்தான், விஸ்ருஜ்ய தனியே எரிந்து, சஷரம் அம்புகளுடன், சாபம் வில், சோகத்தால், சம்விக்ன துன்பப்பட்டு, மானச மனதிற்குள். சஞ்சயன் கூறினான், போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் முதலாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாளைய தினம் சாப்டர் 2